தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கனமும் துதியும் உண்டாவதாக. என்னை விதமாக அழைத்து கனப்படுத்தின க்ளோரி பைபிள் காலேஜ் சேர்ந்த யாவருக்கும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்திலே என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. முதலாவது, எப்பொழுதுமே நான் டைமை கீப் பண்ண வேணும்னு ரொம்ப பேசுகிறவன், சொல்லுகிறவன். நான் காலதாமதமாக வந்ததற்காக தயவு செய்து மன்னித்து கொள்ளுங்கள். முதலாவதாக, இந்த காலையிலே மதுரையில் மீட்டிங், அதை முடித்து நான் நேராக வீட்டுக்கு போய் ஜஸ்ட் 5 minutes கூட இருக்கல, நேராக இங்கே வந்தேன். இன்னும் காலையில் இருந்தது. இட்ஸ் வெரி டயர்டு டு நோ. தேவனுடைய நாமத்துக்கு நேற்றைக்கு இரவிலும் இன்றைக்கு மத்தியானத்தில் மதுரையிலே ஒரு ஊழியர் கூடி வரவிலே பேச வேண்டியதாக இருந்தது. அதை முடித்துவிட்டு நேராக நான் இங்கே வருகிறேன். அதனால் சற்று தாமதத்திற்காக என்னை அழைத்தவர்கள் மன்னித்து கொள்ளும்படி தாழ்மையை கேட்டுக்கொள்கிறேன். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலன் ஆகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதின 2வது நிருபம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். நீ கற்று நிச்சயித்துக் கொண்டவைகளில் நிலைத்திரு. அவைகளை இன்னாரிடத்தில் கற்றாய் என்று நீ அறிந்திருக்கிறதும் அல்லாமல். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதித்து இந்த வேத பகுதியை உம்முடைய கரத்திலே நாங்கள் வைக்கிறோம். தேவரீர் இதை அங்கீகரித்து ஆசீர்வதித்து உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் ஆசீர்வாதமாக்கும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேங்க்யூ. நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு. நீ இன்னாரிடத்திலே கட்டாய் என்று நீ அறிந்திருக்கிறாய். இவ்வளவு நேரம் பிள்ளைகள் தாங்கள் கற்றதை மாத்திரமல்ல, கற்பித்தவர்களை குறித்தும் மிக அருமையான சாட்சிகளை பகிர்ந்து கொண்டார்கள். அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்களுக்கு நல்ல முறையிலே கற்பிக்கப்பட்டிருக்கிறதிலே நான் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். ஆனால் கற்றுக்கொண்ட நீங்கள், பவுல் எழுதுகிறார், நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளிலே நீ நிலைத்திரு. இந்த உலகத்தில் படிப்புங்கிறது ரொம்ப அவசியம். படிப்புக்காக எவ்வளவோ பணத்தை செலவழித்து ஜனங்கள் கற்கிறார்கள். உலகத்தில் படிக்கிற படிப்பெல்லாம் எதுக்குன்னு கேட்டால், படிக்கும்போதே திட்டம் போட்டு தான் படிக்கிறாங்க. எந்த படிப்பை படித்தா அதிகம் சம்பாதிக்கலாம், எந்த படிப்பை படித்தா அமெரிக்கா போகலாம், எந்த படிப்பை படித்தா வெளிநாட்டில் போய் நல்லா சம்பாதிக்கலாம், அதற்கேற்ற விதமாக தான் படிப்பை செலக்ட் பண்ணுகிறார்கள். இந்த காலம் படிப்பை செலக்ட் பண்ணுறதுக்கு எந்த இதில் போனால் ஜாப் ஈஸியாக கிடைக்கும், எதில் போனால் அதிக வருமானம் கிடைக்கும், எதில் போனால் சீக்கிரம் பணக்காரன் ஆயிடலாம், அதுக்கு தான் இன்றைய கல்வி பயன்படுகிறது. ஆனால் நாம் படிக்கிற படிப்பு எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நிலைச்சிருக்கிறதுக்கு. கிறிஸ்தவ வாழ்க்கையை ஏற்றுக்கொண்ட கர்த்தருடைய பிள்ளைகள் கடைசி வரைக்கும் நிலைத்திருக்கிறதுக்கு தான் நீங்கள் படித்த படிப்பு பிரயோஜனப்படணும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டு. ஏனென்றால் அநேகர் இயேசுவை அறிந்தவர்கள் அநேகர் நிலைத்திருக்கிறதில்லை. நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவே சொல்லும்போது, வசனங்களை ஒருவன் உரைத்தான். நிறைய பேர் வசனத்தை ஏற்றுக்கொண்டாங்க அல்லது கற்றுக்கொண்டாங்க. ஆனால் கற்றுக்கொண்டதில் 75% பீப்புள் நிலைச்சிருக்கல.
4 விதமான நிலங்களிலே விதைகள் விதைக்கப்படுகின்றன. இவர்களெல்லாம் வசனத்தை கேட்டவர்கள், வசனத்தை கற்றவர்கள், வசனத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். இவங்களை நிறையா பேர் நிலைச்சிருக்கல. ஆனால் வேதம் என்ன சொல்லுன்னு கேட்டால், கடைசி வரைக்கும் நிலைத்திருக்கிறவன் தான் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லியிருக்கிறது. நீங்கள் கற்ற காரியங்கள் உங்களை எதுக்குள்ள நடத்தணும்னு கேட்டிங்கன்னா, முதலாவது நீங்கள் கற்ற காரியங்களை நிச்சயித்து கொண்டு அதிலே நீ நிலைத்திரு என்று சொல்லப்படும். கடைசி வரைக்கும் இந்த கற்றவைகளிலே நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. நிலைத்திருந்தால்தான் ஒருவன் பலன் கொடுக்கிறான். இவர்கள் கற்றுக் கொடுத்து எதற்கு கற்றுக் கொடுத்தார் என்று கேட்டால், ஆண்டவரோடு நிலைத்திருக்கவும், ஆண்டவருக்காக வாழவும், ஆண்டவரோடு வாழவும். ஒரு அருமையான பிள்ளை சாட்சி கொடுத்தாள். எரிந்து பிரகாசிக்கிறதுக்கும் என்னொன்னு எரிந்து பிரகாசிக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. தேவனுடைய எரிந்து பிரகாசிக்கும் போது அது தன்னையே அழிச்சிட்டு பிரகாசிக்குது. இப்போ பிரகாசத்திலேயும் பல விதங்கள் இருக்கின்றன. கடைசி வரைக்கும் நிலைத்து இருந்து இந்த காரியங்களை அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டுமானால் முதலாவது என்ன செய்யணும்னா கற்றுக்கொள்ளணும். நீங்கள் அநேக காரியங்களை கற்றிருக்கிறீர்கள் என்றாலும் நம்முடைய ஆண்டவர் கற்றுக்கொள்ளும்படியான சில காரியங்களை சொல்லியிருக்கிறார். அவைகளோடு சேர்ந்து நாம் அதையும் கற்றுக்கொள்ளலாம். நான் குறித்த நேரத்திலே நான் முடித்து விடுவேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் 29ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இயேசு இந்த வசனத்தை சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். வந்த உடனே இளைப்பாறுதலை கொடுக்கறதில்ல, வந்தவங்களை தேவன் கற்றுக் கொடுக்கிறார், தேவன் பாடம் எடுக்கிறார். என்னிடத்தில் என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர்கிட்ட கற்றுக்கொள்ளுங்க. என்ன கற்றுக்கொள்ளணும்னு சொன்னால், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன் என்பதை கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா, இளைப்பாறுதல் கிடைக்கும். இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே இளைப்பாறுதல் கிடைச்சிடாது. ஞான ஸ்நானம் பெற்ற உடனே இளைப்பாறுதல் கிடைச்சிடாது. ஊழியத்துக்கு வந்த உடனே இளைப்பாறுதல் கிடைச்சிடாது. இளைப்பாறுதல் யாருக்கு கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா, அவரிடத்துல வர்றாங்க, அவரை ஏற்றுக்கொள்கிறாங்க. இயேசுனுடைய பைபிள் காலேஜில் படிக்கணும். அவர் என்ன டீச் பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா, நான் யாருன்னு கேட்டால் சாந்தம் உள்ளவன், நான் யாருன்னு கேட்டால் நான் தாழ்மை உள்ளவர். அப்போ இயேசுகிட்ட நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய சுபாவங்கள். இன்றைக்கி எத்தனையோ காரியங்களை கிறிஸ்தவங்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள். வேதாம கல்லூரியில் நல்ல பாடங்களை கற்றுக் கொடுத்திருப்பார்கள், இதையும் கற்றுக் கொடுத்திருப்பார்கள். ஆனால் என்னுடைய உள்ளத்திலே தந்ததை நான் சொல்லுகிறேன். ஊழியம் செய்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், உங்களுடைய ஊழியம் வெற்றியாக ஜெயமாக வர வேண்டுமானால் நம்ம ஆண்டவர்கிட்ட போய் என்ன கற்றுக்கொள்ளணும்னு கேட்டிங்கன்னா,
நாம் சமாதானமாக ஊழியம் செய்யணும்னா நாம் என்ன கற்றுக்கிடணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம அழைத்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா சாந்தம் உள்ளவர். நம்ம அழைத்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா தாழ்மை உள்ளவர். அவர் மரண பரியந்தம், சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தின ஒரு தேவனுடைய ஊழியத்தை நாம் செய்யும்படியாக வந்திருக்கிறோம். 3.5 ஆண்டுகள் ஆண்டோட பைபிள் காலேஜில் அவங்க படித்தாங்க. 12 சீசர்களை வைத்து ஆண்டவர் அநேக பாடங்களை அவர்களுக்கு படிப்பித்து கொடுத்தார். கடைசியாக அவங்களுக்கு என்ன படித்து கொடுத்துட்டு போனார்னு கேட்டிங்கன்னா, தன்னை ஒரு போதகனாக, தன்னை ஒரு ஆண்டவனாக, தன்னை ஒரு ஆசிரியனாக அவர் வச்சுட்டு போகலை. எதை வச்சுட்டு போனார்னா, தன்னை ஒரு அடிமையாக அவர்களுக்கு காட்டி அவருடைய பாதங்களை கழுவி, ஆண்டவரும் போதகரும் ஆகிய நானே இப்படி செய்தது உண்டானால் நீங்களும் இப்படி போய் செய்யுங்க. நீங்கள் எதை செய்யுங்கன்னு கேட்டிங்கன்னா, என்னிடத்துல என்ன கற்றீங்களோ அதை போய் நீங்கள் செய்யுங்க, மற்றவங்களுக்கு செய்யுங்க. நான் யார்? நான் ஒரு ஆண்டவர், நான் போதகர், நான் சர்வத்தையும் படைத்தவர், நான் சர்வ வல்லமை உள்ளவர். நானே ஒரு அடிமையாய் தன்னை தாழ்த்த முடியுமானால், அடிமையாய் பிறந்த நம்ம அடிமையாக வாழ முடியாதா? ஒரு ராஜாவே தன்னை அடிமையாய் கீழே கொண்டு வரும் பொழுது நாம் அடிமைகளாய், பாவத்துக்கு அடிமைகளாய், அக்கிரமக்காரர்களாய் வாழ்ந்த நாம் ஒன்றை நம்முடைய வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டும். ஊழியர்களாகிய நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதில் மிகுந்த முக்கியமான காரியம் என்னவென்றால் நம்முடைய சுபாவங்கள், நம்முடைய தாழ்மையான சுபாவங்கள். என்னுடைய வாழ்க்கையிலே நான் உங்களை மாதிரி பைபிள் காலேஜ் படிக்கலை. அந்த ஐயா சாட்சி கொடுத்தாரு, நான் இயேசு அறிய வந்தேன், நான் படிக்கலை, அதனால் பைபிளுக்கு சேர்த்துக்குவாங்களான்னு வந்தேன். நான் படிக்கட்டால் கூட பரவாயில்ல, நீங்கள் வந்தீங்கன்னு சொல்லி உங்களை படிக்க வச்சாங்கன்னு சொன்னாங்க. பட்டு நான் பைபிள் காலேஜுக்கு போகலை. ஏன்னா எந்த பைபிள் காலேஜ் சேர்த்துக்க மாட்டாங்க, ஏன்னா அதுக்கு தகுதி எனக்கு இல்லை. என்னுடைய தகப்பனார் ஒரு பெரிய ஐஸ்வர்யமான குடும்பத்தில் பிறந்தார். எங்கள் தாத்தா எங்கள் அப்பாவுக்கு நிறைய ஆசைகளை வச்சுட்டு போனாங்க. எங்கள் அப்பா நல்ல செல்லத்தில் நிறைய குடிக்க ஆரம்பித்தார். அவர் குடித்தார், ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் குடித்து வாங்கி கொடுத்தாரு. குடித்து எல்லாத்தையும் அழித்து முடித்தார். அவர் அழித்து முடித்த பிறகு தான் அப்பாவுக்கு ஞானம் வந்துச்சு. அதுக்குள்ளே நாங்கள் ஒரு 12-13 வயசு பிள்ளைகளாக நான் வந்துட்டேன். எங்கள் அண்ணன் எனக்கு பெரியவனாக வந்துட்டான். எங்கள் வீட்டில் நிறைய வேலைக்காரங்க வேலை செய்தாங்க. ஆனால் என்னோடய 13ஆவது வயதில் நானே அடுத்த வீட்டில் வேலை செய்ய வேண்டிய பரிதாப நிலைக்கு வந்தேன். நான் இப்பொழுது ஊழியம் செய்கிற இதே ஆவடியில் மிக கடினமாக நான் வேலை வாங்கப்பட்டேன். மூட்டை சுமந்து, வண்டி இழுத்து. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்முடைய மெட்ராஸ் லாங்குவேஜ் சொன்னால் 1ஆம் நம்பர் ரோகுங்க தான் எனக்கு ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்தாங்க. வாயில் வர்ற வார்த்தைகள் ரொம்ப அருவருப்பான வார்த்தைகள், செயல்களெல்லாம் ரொம்ப அருவருப்பான செயல்கள். என்னுடைய 21ஆவது வயதில் இனி வாழ முடியாத நிலை வந்த பொழுது நான் சூசைட் பண்ண தீர்மானித்த பொழுதுதான் ஒரு இந்து நண்பன் மூலமாக நான் இயேசுவை அறிந்தேன். ஆண்டவர் என்னை அதே கையோடு என்னை இந்த கனமான ஊழியத்துக்கு அழைச்சார். 1ஆம் நம்பர் ரோகா இருந்துட்டு நேராக இங்கே வந்தேன், ஜப வீட்டுக்கு வந்தேன், சுந்தரையாட்ட. அவர் எங்கிட்ட வேலை வாங்குவார். எப்படி வாங்குவார்னா, தம்பி தயவு செய்து அந்த கம்பார்ட்டில் எடுக்கிறீங்களா? எனக்கு அதில் அந்நிய பாஷை பேசின மாதிரி இருந்துச்சு. அவர் வயசுக்கும் என் வயசுக்கும், தம்பி அந்த கம்பார்ட்டில் தயவு செய்து எடுக்கிறீங்களா, தயவு செய்து இங்கே போயிட்டு வர்றீங்களா? என்னை அவமானப்படுத்துகிற மாதிரி தெரிஞ்சுது. ஏன்னா நான் படிச்சுட்டு வந்த லாங்குவேஜெலாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்.
இங்கே கேட்குற லாங்குவேஜ் ரொம்ப டிஃப்ரெண்ட். நான் பைபிள் காலேஜ் போகல. இன்றைக்கு இந்த ஊழியத்திலே நான் நிலைச்சிருப்பதனுடைய காரணங்களிலே மிக முக்கியமான ஒன்று அந்த தேவன் மனுஷனிடத்திலே நான் படித்த தாழ்மை, அந்த தேவ மனுஷனிடத்திலே நான் படித்த சாந்தம், தன்னை எவ்வளவாய் தாழ்மையாய் படித்த இன்றைக்கு அந்த பாடங்கள் தான் இன்றைக்கு என்ன நிலைநிறுத்துச்சு. ஒரு சின்ன சம்பவம் சொல்ல விரும்புகிறேன். ஒருவேளை உங்களுக்கு தெரிந்திருக்கும், 71 புருஷவாக்கம் ஈரோடில் ஏசிஏ ஜெப வீடு இருந்தது. அப்போது ஒரு 1500 பேர் இருப்பாங்க. அதுக்கு ஒரே டாய்லெட் தான், ஜென்ஸுக்கும் லேடிஸுக்கும் ஒரே டாய்லெட் தான் யூஸ் பண்ணணும். அடிக்கடி அடைச்சிக்கிடும். அப்போது அதுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ஒருத்தர் இருப்பார். அவர் தான் வந்து க்ளீன் பண்ணணும். அது வரைக்கும் அப்படி தான் இருக்கும். ஒரு நாள் சாட்டர்டே அடைச்சிக்கிச்சு. அவன் க்ளீன் பண்ணிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் தான் அடைச்சிக்கிச்சு. எல்லாம் மேலே நிற்கிது. இவர் யாரோ சொல்லியிருக்காங்க அடைச்சிக்கிச்சுன்னு, தம்பி தாமஸ் நாளைக்கு சண்டே இதை கொஞ்சம் க்ளீன் பண்ணிடுங்க. எங்களுக்கு எப்படி க்ளீன் பண்ணுறது தெரியலை. நேராக வந்து பக்கெட்டாக தண்ணி ஊற்றி பார்த்தோம். அது ஊற்ற எங்கே வந்துக்கிட்டு இருக்கு, மேலே வந்துக்கிட்டு இருக்கு. ஒரு 15 நிமிஷம் கழித்து பாஸ்டர் வந்தார். என்ன தம்பி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னாரு. தண்ணி ஊற்றி பார்க்குறோம், குத்தி பார்க்குறோம், ஒன்றும் போக மாட்டேங்குது. அவர் சொன்னார், இப்படிலாம் செய்தால் வராது தம்பி. அந்த ஜிப்பாவை அப்படியே மடக்கினார். கையை நேராக உள்ளே விட்டு தூக்கி எடுத்தார் துணியை. நாங்கள் பார்த்துக்கிட்டோம். 6 போயிட்டோம் நாங்கள். இப்படிலாம் தள்ளி ஊற்றுற வராது தம்பி. அப்படியே முட்டிக்கால் போட்டு அப்படியே கையை உள்ளே விட்டு உள்ள ஒரு துணியை அடைச்சிருந்துச்சு, தூக்கி எடுத்து வெளியே எடுத்தார். தண்ணி அப்படியே சமசமசம் நிற்கிது. இது எங்கள் பாஸ்டர் படித்து கொடுத்த பாடம். அந்த பாடம் தான் இன்றைக்கு எனக்கு 3000 விசுவாசிகள் வந்துட்டாங்க. நான் வந்து பெரிய பாஸ்டர்னு பேர் எடுத்துட்டேன். இன்றைக்கும் எங்கள் சர்ச்சுக்கு வந்தீங்கன்னா டாய்லெட் க்ளீனாக இருக்கும். ஏன்னா அவங்க பைபிள் மாத்திரம் படித்து தரல, சுபாவங்களை படித்து கொடுத்தாங்க. என்ன தான் நம்ம பெரியவங்களாயிட்டாலும், கர்த்தர் என்ன தான் கிரீடத்தை நமக்கு தலைமையில் வச்சுட்டாலும், நம்முடைய இருதயம் எப்போதும் எப்படி இருக்கணும்னா, இட்ஸ் a வெரி ஹம்பிள்னஸ். எந்த வேலையும் செய்கிறதுக்கு, எப்போதும் நம்மை தாழ்த்துறதுக்கு நம்முடைய இயேசு கிறிஸ்து ஒரு அடிமையின் வேலையை செய்தார். நான் எஜமா எல்லோரும் காலை கழுவுங்கடா அப்படின்னு சொன்னால் எல்லாம் கழுவிருப்பான். அவனே சொன்னானே, நான் தான் உண்மை கழுவணுன்னு. அவன் தான் கழுவ ரெடியாக இருந்தானே. ஏன் ஆண்டவர் கழுவினார்? ஒரு மாதிரி. வேதத்தை மாத்திரமல்ல, நம்முடைய சுபாவங்களிலேயும் ஊழியர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்றைக்கி நிறைய வேதம் படித்தவங்க, நிறைய வேதத்தை பிரசங்கம் பண்ணுறவங்க சுபாவத்தில் தாழ்மையும் சாந்தத்தையும் காட்டாதனால நிறைய ஊழியங்கள் லாஸ் ஆகிடுச்சு. வேத அறிவு இருக்குது, வேத ஞானம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் காட்ட வேண்டிய இடத்துல நம்ம தாழ்மையும் அன்பையும் சாந்தத்தையும் காட்டாதனால நம்முடைய கிறிஸ்தவம் இன்னும் பரவலை. சத்தியம் இன்னும் பரவலை. சத்தியம் பரவ முடியாத காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வசனத்தில் ஜீவன் இல்லாதனால இல்லை, நம்முடைய வாழ்க்கையில் நாம் கிறிஸ்துவை காட்டாதனால. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் நல்ல அருமையாய் கற்று தேறி இருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதோடு நம்முடைய தாழ்மையான சுபாவங்கள், நம்முடைய சாந்தமான சுபாவங்கள், இவைகளையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு வந்து அவைகளை கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். ரெண்டாவதாக நான் நினைக்கிறேன், நீதிமொழிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசித்து பாருங்க. நீதிமொழிகள் 6. யார்கிட்ட கற்றுக்கணுமா? அதுவும் கிளாஸ் எடுக்குது. ஆண்டவர் கிளாஸ் எடுக்கிறாரு. நெக்ஸ்ட் டீச்சர் யாருன்னு கேட்டால், இது யார் சொல்கிறான்னா முட்டாள் சொல்லலை, அவனை போல ஞானத்தில் தேறினவனே இல்லை, அவனை போல ஞானத்தில் முன்னாலேயும் இல்லை,
பின்னாலே இல்லை. அப்படிப்பட்ட ஆள் சொல்கிறாரு, நீ யார்கிட்டயே படிச்சுக்கணுமா? அப்போ அவரும் ஒரு ப்ரொஃபஸர், அவருக்கு ஒரு ப்ரொஃபஸர் போஸ்ட் கொடுத்துருக்கு. நம்ம சின்ன ஆள் நினச்சிடக்கூடாது. அவர் படிக்காத ஆள் தான், அவர் ரொம்ப சின்ன ஆள் தான். ஆனால் அவர்கிட்டையும் படிக்க வேண்டிய பாடம் என்ன இருக்குது? என்னத்தை கற்றுக்கணுமா? சோம்பேறியே, நீ எறும்பு நடத்தில் போய் நீ என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா ஞானத்தை படிச்சுக்கணுமா. அந்த ஞானம் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, அது எங்கேயாவது நீங்கள் ஒரு எறும்பு தூங்குறத பார்த்துருக்கீங்களா? நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. அது எப்போ பார்த்தாலும் என்ன செய்யுதுன்னா, என்னத்தையாவது சேர்த்துக்கிட்டே இருக்கு. ஒரு சின்ன பொருளை தூக்க முடியலைன்னு 4 பேரை இழுத்துட்டு போய் கொண்டு போய் சேர்த்துறது. அதுக்கு ஞானம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கோடை காலத்திலேயே மாரி காலம் வரப்போகுதுன்னு தெரியும், சேர்க்க முடியாத ஒரு காலம் வரும்னு தெரியும், நம்முடைய ஆகாரம் இருந்தாலும் ஆகாரத்தை சேர்க்க முடியாத ஒரு காலம் வரும்னு தெரியும். ஆகையினால ஆகாரத்தை சேர்க்கக்கூடிய காலத்தில் சேர்த்துறது. ஆகையினால இனி காலம் வரும் பொழுது ஆகாரம் சேர்க்க முடியாத காலம் வந்தாலும் இது ஹாயாக உட்காந்து தின்னுக்கிட்டு இருக்கும். ஏன்னா தன்னுடைய நாளை வேஸ்ட் பண்ணலை. திறந்த வாசல் இருக்கும்போதே, சேர்க்கக்கூடிய பலன் இருக்கும்போதே, சேர்க்கக்கூடிய அனுகூலங்கள் இருக்கும்போதே அதை சேர்த்துடுச்சு. நாளைக்குன்னு சொல்லாது, இன்றைக்கு இல்லை நாளைக்கு சேர்க்கலாம். அப்போ இதனுடைய எறும்பினுடைய சாப்டரில் நாளைக்கு என்கிறது இல்லை, இன்றைக்கு சேர்த்துடணும். நாளைக்கு மழை வந்துடும், நாளைக்கு சேர்க்க முடியாத காலம் வந்துடும். இன்றைக்கு நாம் கற்றோம், ஊழியம் செய்ய அர்ப்பணித்திருக்கிறோம். இந்த வாசல் எவ்வளவு காலம் திறந்திருக்கும்னு தெரியாது. வசனமே கேட்கக்கூட முடியாத காலம் வரும் என்று நம்முடைய வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு வேதம் படிக்கிறோம், ஆனால் இந்த வேதத்தை கேட்கவே முடியாத ஒரு காலம் வரும்னு, ஒரு பெரிய பஞ்சம் வரும்னு சொல்லியிருக்கு. ஆனால் இந்த காலத்தில் தேவன் நமக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறார். இந்த காலம்தான் நம்ம கிரியை செய்ய வேண்டிய காலம். இந்த காலம் நாம் உறங்குகிற காலம் அல்ல, இந்த காலம் இளைப்பாறுகிற காலம் அல்ல. இந்த காலத்தில் நாம் சேர்க்காவிட்டால், இந்த காலத்தில் நாம் பணி செய்யாவிட்டால், நாம் ஒருவேளை சொல்லலாம் வாசலெல்லாம் அடைபடுகிற காலம் வரும் பொழுது நாம் கிரியை செய்யக்கூடாதவர்களாக இருப்போம். ஆண்டவர் நமக்கு ஒரு திறந்த வாசலை வச்சிருக்கார். இந்த ஞானம் என்ன செய்யுதுன்னா சேர்த்து வைக்குது. நான் சொல்லுவேன், நம்முடைய ஆண்டவர் சொன்னார், நீங்கள் பூலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், எங்கே சேர்த்து வைங்கன்னா பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைங்க. அப்போ நான் எல்லா பயத்தோடும் சொல்லுவேன், நீங்கள் உங்களுக்கு இந்த திறந்த வாசல் இருக்கிற காலங்களில் நீங்கள் ஒரு பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கணும். நீங்கள் ஞானம் நமக்கு என்ன தேவைன்னு கேட்டிங்கன்னா, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி கொள்ளுகிறவன் ஞானம் உள்ளவன். நமக்கு என்ன ஞானம் வேணும்னு கேட்டிங்கன்னா, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிற ஞானம் நமக்கு வேணும். நம்ம இந்த ஆத்துமாக்களை தேவனிடத்தில் கொண்டு போகிறதுக்குள்ள ஞானம் வேணும். இதில் நாம் இளைப்பாறவோ, இதில் நம்ம ஓய்வெடுக்கவோ இது சமயம் அல்ல. கர்த்தர் நமக்கு ஜீவன் தருகிற வரைக்கும், தேவன் நமக்கு பலன் தருகிற வரைக்கும், இந்த நாட்களிலே சுகமுள்ள காலங்களிலே, திறந்து வைக்கப்பட்டிருக்கிற காலங்களிலே நம்முடைய முழு பலத்தோடு ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வதற்கு நம்முடைய நேரம், நம்முடைய பணம், நம்முடைய சுகம், நம்முடைய பலன் எல்லாவற்றையும் நாம் செலவு செய்தாக வேண்டும். எவ்ரி மினிட். உங்களுக்கு தெரியும், டாக்டர் D.L. மூடி என்று நினைக்கிறேன், அவர் அநேகரை ஆயத்தப்படுத்தினார். ஒரு நாள் ஒரு பெரிய கூட்டத்திலே அவர் பேசி முடித்துவிட்டு தன்னுடைய ஹோட்டல் அறைக்கு வந்தார். ரொம்ப டயர்டு, ஓவர் டயர்டு. தன்னுடைய ஷூவை கூட கலத்த முடியாத அளவுக்கு அவர் அப்படியே படுத்து கிடந்தாராம். கர்த்தர் சொன்னாராம், மூடி, பக்கத்து ரூமில் ஒரு மனுஷன் இருக்கிறான், அவங்ககிட்ட போய் இன்றைக்கி ராத்திரி சுவிசேஷம் சொல்லுன்னு சொன்னாராம். அவர் சொன்னாராம், மூடி படுத்துக்கிட்டே சொன்னாராம், ஆண்டவரே, நான் ரொம்ப டயர்டாக இருக்கிறேன், என்னால் எழும்பவே முடியாது. காலையில் எழும்பி முதல் வேலையை அந்த மனுஷனுக்கு நான் சொல்லிடுவேன் சொன்ன. ஆண்டவர் சொன்னாரா, இல்லை இல்லை, இன்றைக்கு நைட்டு நீ சொல்லணும்னு சொன்னார். அவர் சொன்னாரா, ஆண்டவரே என்னை அறிவீர், நான் ரொம்ப டயர்டாக இருக்கிறேன்,
நாளைக்கு நான் சொல்லிடுறேன். ஆண்டவர் பல முறை சொன்னார். பட் அவர் தூங்கிட்டார். என்னால் முடியாது. ஏர்லி மார்னிங் அவருடைய அறைக்கு முன்பதாக நிறைய பூட்ஸ் காலோடு நடக்கிற சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. இவர் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகி எழும்பி வெளியே வந்தார். எல்லாம் போலீஸ் அதிகாரிகள் நடக்கிறாங்க. உடனே கேட்டாராம், என்ன சார் காலையிலேயே வந்திருக்கீங்க? இந்த பக்கத்து ரூமில் ஒரு மனுஷன் சூசைட் பண்ணிக்கிட்டான், அந்த கேஸுக்காக வந்தோம். மூடி உள்ளே போய் கதறினார். ஆண்டவரே, அவன் சூசைட் பண்ணிட்டு சாகல, நான் அவனை சாகடிச்சிட்டேன். நேற்றைக்கு ராத்திரி நீர் சொன்ன வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்து நான் அந்த மனுஷனோட பேசியிருந்தா அந்த ஆத்மாவை நான் காப்பாற்றியிருப்பேன், அந்த ஆத்மாவை ரட்சித்திருப்பேன். ஐ லாஸ்ட் இட். அந்த பெரிய ஆத்மாவை நான் இழந்துட்டேன். அவன் சூசைட் பண்ணிக்கிறதுக்கு அவனுடைய பிரச்சனை அல்ல காரணம், ஆண்டவரே நான் தான் காரணம், என்னை மன்னிச்சிடும். அந்த நாளில் இருந்த அந்த மனுஷன் ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் போனதே இல்லை. முழு பலத்தோடும் தன்னுடைய வேலையை முடிவு வரைக்கும் வேலை செய்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. என் அருமையானவர்களே, நம்ம பணி செய்யணும். எது வரைக்கும் பணி செய்யணும்னா கடைசி வரைக்கும், கடைசி நிமிஷம் வரைக்கும் நம்ம பணி செய்யணும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது. எங்கள் சபையில் என்ன பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் அன்றைக்கு இருந்த மாதிரியே தான் இன்றைக்கு உழைச்சிக்கிட்டே இருக்கிறார், ஓய்வே எடுக்க மாட்டேன்றாரு. நான் சொல்லுவேன், எனக்கு எப்போ ஓய்வு வேணும்னா, நான் இந்த 21வது வயதில் என் ஊழியத்தை ஆரம்பித்தேன். ஏறக்குறைய 47 வருஷம் ஊழியத்தை முடித்து 70வது வயதுக்குள்ளே பிரவேசித்தேன். நான் அன்றைக்கு இருந்த மாதிரி தான் இன்றைக்கு ஊழியம் செய்துக்கிட்டு இருக்கேன். ஓய்வே இல்லாமல் ஊழியம் செய்கிறேன். எனக்கு ஏன் தெரியுமா, ஒரு நாள் ஒன் சோல், ஒரு ஆத்மாவுக்காயிலும் பிரயோஜனமாக இருக்குமானால் அதை முழு பலத்தோடு செய்வோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. அன்பான பாஸ்டரை பற்றி அருமையான சாட்சி சொன்னார்கள். ஊழியம் செய்யும்போதே மறிச்சிடணும். நான் அப்படி தான் ஜெபிச்சுட்ருக்கேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. படுத்துக்கிறது 2 நாள்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, மற்றவங்களையும் வேஸ்ட் பண்ண வைக்கக்கூடாது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. கடைசி மூச்சு வரைக்கும் என்ன செய்யணும்? பணி செய்யணும், வேலை செய்யணும். கடைசியில் ஒரு ஆத்மாவை கையில் பிடிச்சிக்கிட்டே சாகணும். ஏன்னா நம்ம ஆண்டவர் உயிரோடு இருந்த காலத்தில் காடு மேடெல்லாம் ஊழியம் செய்தார், எல்லா இடம் போய் ஊழியம் செய்தார். கடைசியில் ஊழியம் செய்ய முடியாமல் காலையும் அடிச்சிட்டான், கையும் அடிச்சிட்டான். காலையும் கையையும் தான் அடித்தான். கண்ணை மூடுறதுக்கு முன்னால் பக்கத்தில் உள்ள கல்லனை பரலோகத்துக்கு கூப்பிட்டு தான் போனார். எது வரைக்கும் ஊழியம் செய்தார்? என்ன சிலுவையில் அடிச்சிட்டீங்கடா, ஊழியம் முடிஞ்சு போச்சு நான் சொன்னார். த லாஸ்ட், கடைசி ஃபைனல் வேர்டு வரும் வரைக்கும், கடைசி வரைக்கும் அந்த வேலையை முடிச்சுட்டு சிலுவையில் கூட ஆத்மாவை நீ என்னோடு பலத்தில் இருப்பான்னு கூப்பிட்டுக்கிட்டு தான் போனார் மேலே. நமக்கு முன் சென்ற நம்முடைய ரட்சகர் கையையும் காலையும் அடித்தாலும் ஊழியத்தை அடிக்க முடியல, ஊழியத்தை நிறுத்த முடியல, ஊழியத்தை செய்து ஊழியத்திலேயே மறிச்சார். நாம் அந்த சிலுவையின் பாதையில் தான் வந்திருக்கோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது. ஆகையினால் நம்முடைய ஊழியத்தை நாம் முதலாவது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் நம்முடைய சுபாவங்கள். 2வது கற்றுக்கொள்ள வேண்டியது கடின உழைப்பு. இன்றைக்கு நிறைய பேர் முழு நேரம் ஊழியம் வந்துட்டு சோம்பேறி ஆகிடுறாங்க. ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி இருக்குன்னா ஃபுல் நேரம் தூங்குறதுக்கு. நல்ல ஊழியக்காரர்கள் இன்றைக்கி நான் பார்க்குறேன். ஃபுல் டைம் மினிஸ்ட்ரின்னு சொல்லுவான், ஃபுல் நேரம் தூங்குறதுக்கு, இல்லைன்னா முழு நேரம் ஊர் சுற்றுறதுக்கு. இல்லை, முழு நேரம் தேவனை ஆதாயம் பண்ணுறதுக்கு, ஆட்களை ஆதாயம் பண்ணுற. ஊழியம் என்று சொல்லுகிறது கடினமான உழைப்பு. உழைப்பு இல்லாமல் ஊழியம் இல்லை. நான் அடிக்கடி சொல்லுவேன், வேதத்தில் ஒரு நல்ல சம்பவம் இருக்குது. ஆண்டவர் ஒரு முறை மத்திய 20ஆம் அதிகாரத்தில் காலையிலேயே வேலை செய்கிறதுக்கு ஆட்களை சேர்க்க போனாராம். காலையில் அங்கே சும்மா நிற்கிறாங்க 4 பேர். எங்கப்பா ஏன்ப்பா சும்மா நிற்கிற? எங்களுக்கு யாருமே வேலை தரல. சரி போ, ஒரு பணம் நான் தரேன், நீ இப்போ என்ன செய், வேலை செய். அடுத்தது 6 மணிக்கு ஒரு குரூப் போயிடுச்சு. அடுத்தது இன்னும் சும்மா நிற்கிது கடை தெருவில். சும்மா நிற்கிற ஆளெல்லாம் பிடிச்சி 9 மணிக்கு வந்தான் ஒரு குரூப். எங்கப்பா சும்மா நிற்கிற? யாரும் வேலை தரல, நான் வேலை தரேன், போ. எங்கே போ? திராட்சை வேலை.
6 மணிக்கு ஒரு குரூப் போச்சு, 9 மணிக்கு ஒரு குரூப் போச்சு, 12 மணிக்கு ஒரு குரூப் போச்சு, 3 மணிக்கு ஒரு குரூப் போச்சு. 5 மணி 6 மணிக்கு வேலை முடிய போகுது. இந்த எஜமான் பாருங்க, கடைசி வரைக்கும் தோட்டத்தில் வேலை செய்யணுன்னு 5 மணிக்கு போய் 2 பேரை பிடிச்சான். ஏப்பா சும்மா தானே நிற்கிறீங்க, நான் நியாயமாக கூலி தரேன், நீங்கள் போங்க. எந்த வேலை? கடைசி வேலை. இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்குது. சரி 1 மணி நேரம் தானே இருக்குது, போட்டோம், செய்தவனுங்க செய்யட்டும், விடல. அவருக்கு கடைசி வரைக்கும் வேலை நடக்கணும். 5 மணிக்கு போயிட்டு ஒருத்தர் கூட்டம் வந்தார். அவங்கெல்லாம் வேலைக்கு வந்தாங்க. 6 மணிக்கு எஜமான் வந்தான். வந்து என்ன செய்தான்னு கேட்டிங்கன்னா, எங்கள் காலையில் 6 மணிக்கு வந்தானே, அவனை முதலாவது அனுப்பணும்ல. இந்த இரக்கம் இல்லாத எஜமான் யாரை முதல்ல அனுப்புனாரா? 5 மணிக்கு வந்தவனை முதலாவது ஒரு பணம் கொடுத்தாரு. அவனுக்கு என்ன சந்தோஷம் இருக்கும். நியாயமான அன்றைக்குள்ள கூலி என்னன்னா, 8 மணி நேரத்தான் எவ்வளோ கூலி? ₹1 கூலி. ஆனால் 1 மணி நேரத்துக்கு அப்பா எஜமா ரொம்ப தயாள. அப்போ சாயங்காலம் 3 மணிக்கு வந்தவன் கணக்கு போட்டிருப்பான், 1 ஹவருக்கு ₹1. என்ன கடைசியில் வாங்கிட்டு போகிறான்னு, 1 ஹவருக்கு ₹1, 3 மணி நேரத்துக்கு ₹3. ரொம்ப சந்தோஷமா போகிறான். ஐயா ₹3 காணி கொடுப்பாருனா அங்கே ₹1 தான் கிடைச்சு. அவனுக்கு முகமே நல்லா இல்லை. எல்லாரும் ஒரு தோட்டத்தில் வேலை செய்தவங்க, ஒரே எஜமானுக்கு வேலை செய்தவங்க. ஒருத்தன் சிரிச்சுக்கிட்டு இருக்கான், ஒருத்தன் முறைச்சிக்கிட்டு இருக்கான். இனி அடுத்தவன் வந்து 6 மணி நேரம் வேலை செய்தவன், அவன் வந்து பார்த்தான், அவனுக்கும் ₹1. 9 காலையில் 6 மணிக்கு வந்தோம், 12 மணி நேரம் வேலை செய்தவனுக்கும். இது நியாயமா? இது ஆண்டவர் நியாயமா சொல்லுங்க? நியாயமே இல்லை. இப்போ கடைசியாக வந்தவன் சிரிச்சுட்டு போயிட்டான், மற்றவன் எல்லாம் முறைச்சிக்கிட்டு நிற்கிறான். எல்லாம் கமிட்டி கூடிட்டாங்க, எல்லாம் ஒரு கமிட்டி கூடிட்டு நேரம் வந்தாங்க. இது நியாயம் இல்லை. 1 மணி நேரம் வேலை செய்தவனுக்கு என்ன கொடுத்தீரு? ₹1. நான் 12 மணி நேரம் இருக்கிறேன், எப்படி வேலை கொடுத்தீரு? ₹1 கொடுத்தீரு. அதில் ஒரு அருமையான வார்த்தை, நீங்கள் அந்த வசனம் வார்த்தையும், 1 மணி நேரம் மாத்திரம் என்ன செய்தாங்க? வேலை செய்தாங்க. அவங்க தான் சொல்கிறாங்க 1 மணி நேரம் வேலை செய்தாங்க. மற்றவங்க என்ன செய்தாங்கன்னா வேலை செய்யலை. பகலின் கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்ணத்தையும் சகித்த எங்களுக்கு இவர்களை இவங்க என்ன செய்தாங்க? தோட்டத்தில் ரொம்ப வெயிலாக இருக்கு, கொஞ்சம் ஏசி இருந்தால் நல்லா இருந்திருக்க பார்த்தது. இவங்க எதை சகிச்சாங்க? கஷ்டம் சகித்தாங்க, பாடு சகிச்சாங்க, உஷ்டம் சகிச்சான். ஒரு வேலை செய்யல. ஆனா 1 மணி நேரம் தாங்க தோட்டத்தில் உட்கார்ந்தான், 1 ஹவர் வேலை செய்யலாம். சரி நம்ம கடைசியா வந்தோம், 1 ஹவர் வந்தோம், 1 ஹவர் என்ன செய்திடலாம்? ஆண்டவர் வந்து எவ்வளவு நேரம் தோட்டத்தில் இருந்தேன்னு பார்க்க மாட்டாரு. நம்ம ஆண்டவர் சரியான ஆளு. நீ 25 வருஷம் ஊழியம் செய்தியா, நீ 50 வருஷம் ஊழியம் செய்தியா, இந்த இயர் கணக்கெல்லாம் சர்வீஸ் புக்கில் நமக்கு தான் உதவும். சர்வீஸ் புக் அங்க இல்ல. அவர் என்ன செய்வார் தெரியுமா? எவ்வளவு நேரம் நீ வேலை செய்த, எவ்வளவு நேரம் ஓபி அடிச்ச. நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஓபி அடிச்சதுக்கு டைம் கிடைக்கும், சம்பளம் கிடைக்கும், அட்வான்ஸ் என்ன அதுக்கு போனஸ் எல்லாம் கிடைக்கும். ஆனா நம்ம ஆண்டவர் கவர்மெண்ட்ல அந்த ஓபியே நடக்காது. 5 நிமிஷம் வேலை செய்தேன்னா 5 நிமிஷத்துக்கு ஒழுங்கான கூலி கிடைக்கும். வேலைக்காரன் கூலிக்கு பாத்திரன். நான் 25 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், நான் 50 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், இதெல்லாம் அங்கே உதவாது. எக்ஸ்பீரியன்ஸ் ரெக்கார்டே கிடையாது அங்கே. டெய்லி அந்தந்தைக்கு கூலி கொடுத்து கணக்கு ஃபைனான்ஸ் முடிச்சிருவார். வேலை செய்தவனுக்கு கூலி. நீங்கள் வேலை செய்தால் உங்களுக்கு கூலி கிடைக்கும். நான் படிச்சுட்டேன், பட்டம் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுனால கூலி கிடைக்காது. கூலி எப்போ கிடைக்குன்னா, நீங்கள் வேலை செய்து நீங்கள் எஜமானுடைய தோட்டத்தில் கனி உண்டாக்குனீங்கன்னு சொன்னால், எஜமான் உங்களுடைய நினைக்கிறதுக்கு மேலே கூலி ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக. நீங்கள் செய்து பாருங்க, வேலை செய்து பாருங்க, உங்களுக்கு கூலி எப்படி கிடைக்குதுன்னு பாருங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டு. ஆண்டவரை மாதிரி கூலி கொடுக்கறதுக்கு இந்த உலகத்தில் ஒருத்தருமே கிடையாது.
ஆண்டவர் பெரிய தாராள பிரபு. 1 ஹவருக்கு ₹1 கொடுக்குறாள். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை. அதனால் நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, கடினமாக உழைக்கணும். ஊழியம்னு சொல்கிறது இன்றைக்கு சொகுசான வாழ்க்கையாக போயிடுச்சு. ஊழியம் வந்தால் நல்ல சுகமாக இருக்கலாம், ஊழியம் வந்தால் நல்ல கார் வரும், ஊழியம் வந்தால் நல்ல சொகுசாக இருக்கலாம். ஒரு தம்பி சொன்னானா, எங்கள் அப்பாட்ட போய், அப்பா எனக்கு நல்ல ஜிப்பா தைச்சு தாங்கன்னு கேட்டானா. ஏன்னு கேட்டாராம், எல்லாம் ஷர்ட்டு போட்டாங்கன்னா 1 பேக்கெட் தான் இருக்குது, ஜிப்பா போட்டால் 2 பேக்கெட் இருக்குது. காணிக்கு வாங்கி எப்படி வைக்கலாம்? 2 பாக்கெட்டில் வைக்கலாம். எல்லோரும் சம்பாச்சா எவ்வளோ வைக்கலாம்? சின்ன பையனுக்கு என்ன இருக்குன்னா, ஜிப்பா எதுக்கு வச்சுக்கலாம், 2 பாக்கெட்டில் வாங்கி போடுறேன். அவ்வளோ சீப்பாக போயிடுச்சு ஊழியம். நம்ம ஊழியம் எப்படி இருக்கணும்னா, கடின உழைப்பு, அதுக்கேற்ற பலனை ஆண்டவர் தருவார். கடைசியாக நான் ஒன்றை சொல்லி முடிச்சிடுறேன். நேரம் ஆகிடுச்சு, ரொம்ப நேரம் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். இன்னொரு காரியம் சொல்லி முடிச்சிடுறேன். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இது ரொம்ப முக்கியமாக நான் நினைக்கிறேன். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். விதவையானவளுக்கு பிள்ளைகளாவது பேரன் பேத்திகளாவது இருந்தால் இவர்கள் முதலாவது தங்கள் சொந்த குடும்பத்தை தேவ பக்தியாய் விசாரித்து பெற்றார் செய்த நன்மைகளுக்கு பதிலாக நன்மைகளை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். பிள்ளைகள், நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் இங்க வந்திருக்க எல்லாருக்கும் நான் உங்களுக்கு அன்பாக கர்த்தர் எனக்கு தந்த குறிப்பை நான் பேசி முடித்தேன். எதை செய்யணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம பெற்றவங்க இருக்காங்க பாருங்க, நம்ம பெற்றவங்க நமக்கு செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மைகளை செய்கிறதுக்கு நாம் என்ன செய்யணும்னு சொன்னால் கற்றுக்கணும். சுருக்கமாக சொன்னால், நம்ம பெற்றவங்களை, ஒரு கிறிஸ்தவனுக்கு 2 பெற்றோர் இருக்கிறாங்க. ஒன்று சரீரப்பிரகாரமான பெற்றோர், இன்னொன்று ஆவிக்குரிய பெற்றோர். பவுல் சொன்னார், நான் உங்களை அநேக உபாத்தியாயர்கள் இருந்தாலும் தகப்பன் அநேகர் இல்லை, நான் உங்களை பெற்றேன். அப்போ 2 தகப்பன் இருக்கிறான். ஒன்று யாருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பெற்ற தாயும் தகப்பனும் சரீர பிரகாரமாக. 2வது நம்மை ஆவிக்குரிய விதமாய் பெற்ற ஆவிக்குரிய பெற்றோர். இந்த 2 பெற்றோருக்கு நாம் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, நன்மை செய்வதற்கு கற்றுக்கிடணும். அதுக்கு ஒரு பைபிள் காலேஜ் இருக்கணும். பெற்றோருக்கு நன்மை செய்வதற்கு நாம் கற்றுக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் வேத வசனங்களை மட்டும் தரேன், நீங்கள் அப்புறம் கற்றுக்கிடுங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உபாகமம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், உபாகமம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்தில் நீங்கள் நீடிச்சிருக்கணும். நீங்கள் நல்லா இருக்கணும். எல்லாரும் இங்கே இருக்கிற எல்லாரும் என்ன செய்யணும்? நீடிச்சிருக்கணும். எத்தனை பேருக்கு நீடிச்சிருக்கணும்னு ஆசை சொல்லுங்க, கை தூக்க பார்க்கலாம். யாருக்கும் சீக்கிரம் போறதுக்கு ஆசை இல்லை, எனக்கும் ஆசை இல்லை, எல்லாருக்கும் நம்ம நாள் இருக்கணும்னு ஆசை. நீடித்து இருக்கணுமானா நீ நன்றாய் இருப்பதற்கும், நீ நீடிச்சிருக்கணும். நன்றாய் இருப்பதற்கு நீ நன்றாய் இருக்கணும்னா உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. யாரெல்லாம் நல்லா இருக்கணும்னு விரும்புறீங்களோ, யாரெல்லாம் ரொம்ப நாள் இந்த இருக்கணும்னு விரும்புகிறீங்களோ, எந்த டானிக்கும் உதவாது. நல்ல பெஸ்ட் டானிக் ஆண்டவர் வச்சிருக்கிறார். என்ன டானிக்குன்னா, உன் தகப்பனையும் தாயையும் நீ கனம் பண்ண படிச்சிட்டியானா நீ எப்படி இருப்ப? நல்லா இருப்பப்பா, நீ நீடிச்சு வாழ்வப்பா. இப்போ ஏன் தெரியுமா, நம்ம நாட்டில் முன்னாலெல்லாம் 900 வருஷம் இருந்தாங்களாம். இப்போ 19 வயசுக்குள்ளே சுகர் பேஷண்ட்டு, 25 வயசுல ஹார்ட் அட்டாக்கு, என்னெல்லாமோ வந்து டக்புக்குன்னு போயிடுறாங்க, வந்தபடியே ஸ்பீடாக போயிடுறான். ஏன்னு கேட்டால், அன்றைக்கு பாருங்க, தகப்பன் தாயின்னு சொன்னால் அப்படி கனம் பண்ணினாங்க. தகப்பனிடத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதத்தை பெறுறதுக்கு என்னெல்லாமோ பிரயாசப்பட்டாங்க. ஆனால் இன்றைக்கு வரும் காலங்கள் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, தன்னுடைய தகப்பனையும் தன்னுடைய தாயையும் கனம் பண்ணுறது தெரிகிறதில்ல.
ஆனால் வேதம் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நல்ல நாள் நிறைய நாள் ஊழியம் செய்யணுமானா, நீங்கள் நல்லா ஊழியம் செய்யணுமானா, நீங்கள் நல்ல சுகத்தோடு ஊழியம் செய்யணுமானா, நல்ல ஹார்லிக்ஸும் முட்டையும் பாலும் சாப்பிடுங்க நான் சொல்ல மாட்டேன். வேதம் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, உன் அப்பாவையும் அம்மாவையும் என்ன செய்யி கனம் பண்ணினியானா நீ நல்லா இருப்ப, நீ நீடிச்சு வாழுவ. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாவதா. இதை நாம் என்ன செய்யணும்னா, கர்த்தருடைய பிள்ளைக்கு உலகம் கற்றுக்கல, ஊழியர்களாவது கற்றுக்கிடணும், ஊழியர்களை அதை போதிக்கணும், நம்ம ஊழியத்தில் அதை ஒரு அங்கமாக வச்சுக்கணும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்கள் அதில் மாதிரியாக இருக்கணும். தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுறதுல அவங்க மாதிரிகளாக இருக்கணும். நம்முடைய வாழ்க்கை நீடித்திருக்கணுமானா, நம்முடைய ஊழியம் நீடித்திருக்கணுமானா, நம்முடைய சுகஜீவியம் உண்டாயிருக்கணுமானா, நான் சொல்வேன், முதலாவதாக உன் தகப்பனையும் தாயையும் நீ கனம் பண்ணுவாயாக, நீ கனம் பண்ணுவாயாக. கர்த்தர் நம்மை கனம் பண்ணுகிற ஒரு கனமான ஒரு பாத்திரமாக மாற்றணும்னா நாம் பெற்றோரை கனம் பண்ணுறவர்களாக நாம் இருக்கணும். நம்முடைய சுபாவம் அப்படி இருக்கணும். எப்பொழுதும் மற்றவர்கள் பெரியவர்களை முதியோர்களை நாம் கனம் பண்ணி நாம் இருப்போமானால் நாம் நன்றாக இருப்போம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை கனமும் உண்டாவதாக. ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிச்சிடுறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு தகப்பனுக்கு ஒரே ஒரு பையன் ரொம்ப செல்லமாக வளர்த்தார். பெரிய கோடீஸ்வரன். அவருக்கு எல்லா சொத்து சுகங்களும் இருந்துச்சு. ஒரு நாள் அவர் தன்னுடைய மகன் ஒரு நாள் வந்தானா, அப்பா நாங்கள் 2 பேரும் வேலைக்கு போயிடுறோம், உங்களை எங்களால் கவனிக்க முடியலை, அதனால் நாங்கள் ஒன்று செய்யலான்னு யோசிக்கிறோம், உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முதியோர் இல்லம் உங்களை ஆயத்தம் பண்ணி வச்சுருக்கோம், உங்களை நல்லா பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொன்னானா. உடனே தகப்பன் அவன் முகத்தை ஒரு 5 நிமிஷம் பார்த்துக்கிட்டே இருந்தானா. அப்படியாப்பா, நான் இருக்கிறதுனால உங்கள் சந்தோஷம் குறையப்படுதுன்னா நான் போயிடுறேன்ப்பா, நீ சொல்கிறத நான் கேட்டுக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி தன் மகனோடு கூட புறப்பட்டாரான். மகனை காரில் எடுத்துகிட்டு அவன் அந்த ஹாஸ்டலுக்கு போனான். அந்த ஹாஸ்டலை பார்த்த உடனே அந்த மனிதன் மார்பிலே அடித்து கொண்டு அழுதான். கதறி 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 அழுதான். அப்போ அந்த பையன் சொன்னானா, அப்பா கவலையே படாதீங்கப்பா, இது நல்ல ஹாஸ்டலுப்பா, நல்ல சாப்பாடுப்பா, நான் உங்களுக்கு எவ்வளவு லட்சம் வேணாலும் செலவழிப்பேன்ப்பா, நீங்கள் கவலையே படாதீங்கப்பா, என்னென்னவோ ஆறுதல் படுத்தினான். ஆனால் அந்த மனுஷன் அந்த ஹாஸ்டலை பார்த்துக்கிட்டே கதறி கதறி அழுது. ஒரு 15 நிமிஷம் அழுது முடிச்சுட்டு தன் மகனுடைய முகத்தை பார்த்துட்டு சொன்னானா, மகனே நீ என்ன ஹாஸ்டலுக்கு கொண்டு வந்ததுக்கு அழலடா, 40 வருஷத்துக்கு முன்னால் இதே ஹாஸ்டலுக்கு எங்கள் அப்பாவை கூட்டு வந்தேன்டா. எங்கள் அப்பாவுக்கு நான் யார்? ஒரே பிள்ளை. நான் கல்யாணம் பண்ண உடனே என் மனைவி பேச்சை கேட்டு எங்கள் அப்பாவை இதே ஹாஸ்டலுக்கு கூட்டு வந்தேன். 40 வருஷம் கழித்து நீ என்ன இதே ஹாஸ்டலுக்கு கூட்டு வச்சேடா. அதாட்டார் ஆளுகிறார். வாலிபர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். 40 வருஷம் கழித்து என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியாது. வேதம் என்ன சொல்லுதுன்னா, உன் தகப்பனையும் தாயை நீ கனவீனம் பண்ணுவாயானால் உன்னுடைய விளக்கு அணைஞ்சு போகும்னு சொல்லியிருக்கு. லைட் இஸ் க்ளோஸ்ட். அன்பான, நம்ம எரிந்து பிரகாசிக்கணும். நம்ம பிரகாசிக்கிற விளக்கு எப்போ வரைக்கும் பிரகாசிக்கணும்னா, நம்ம பெற்றவங்க, நமக்கு நன்மை செய்தவங்க, நம்ம உருவாக்கினவங்க, நம்மளை வளர்த்தவங்க, நம்மளை பெரியவர்களாக்கினவங்க, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நாம் கடைசி வரைக்கும் நாம் கொடுக்கறதுக்கு கற்றுக்கொள்ளணும். கற்றுக்கொள்வோம். ஆனால் எல்லா பயத்தோடும் எல்லா தாழ்மையோடும் நான் சொல்லுவேன், நம்முடைய வாழ்க்கை நீடித்திருக்கும், நம்முடைய ஊழியம் பிரகாசமாக இருக்கும், நம்முடைய ஊழியம் செழுமை உள்ளதாக இருக்கும். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஆகையினால் இதுவரைக்கும் நீங்கள் நிறைய வருஷம் முழுவதும் கற்றுருக்கிறீங்க.
அடிஷ்னலாக இந்த சப்ஜெக்டையும் கற்றுக்குங்க. என்ன கற்றுக்கணும்னா, நம்முடைய சுபாவத்தை நாம் கற்றுக்கிடணும், கடின உழைப்பை நாம் கற்றுக்கிடணும், முதியோர்களை கனம் பண்ணுறதை நாம் கற்றுக்கொள்ளணும். இதை கற்றுக்கொண்டால், கற்றுக்கொண்டது மாத்திரம் அல்ல, இதை நிச்சயித்து கொண்டு அதிலே நிலைத்திரு என்று பக்தன் பவுல் சொன்னது போல நீங்களும் கற்றுக்கொள்ளுங்கள், நிலைத்திருங்கள். கர்த்தர் உங்களை கடைசி வரைக்கும் நிலைப்படுத்தி உறுதிப்படுத்தி உங்களை ஆசீர்வதித்து உங்களை கொண்டு செய்ய வேண்டிய மகிமையான காரியங்களை பூரணமாய் செய்வாராக. அவருக்கே மகிமையும் கனமும் துதியும் இன்றும் என்றும் உண்டாவதாக. ஆமென்.